குறித்தும் பேசலாம். அதற்கு முன்னதாக கோவையில் தற்போது வாக்கு எண்ணிக்கை நடைபெற இருக்கக்கூடிய அரசு தொழில்நுட்ப கல்லூரி வளாகத்தில் 3 அடுக்கு போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இருக்கிறார் மண்டல தலைமைச் செய்தியாளர் திரு குருசாமி. இப்ப கோவையை பொறுத்த வரைக்கும் அரசு தொழில்நுட்ப கல்லூரி தான் ஸ்ட்ராங் ரூமா இருக்கு. அங்க வாக்கு எண்ணிக்கைக்கான ஏற்பாடுகள் எந்த அளவுக்கு இருக்கு, காவல்துறையினுடைய பாதுகாப்புகள் குறித்த விவரங்களையும் பதிவு செய்யலாம். குருசாமி. பாலவேல், கோவை மாவட்டத்தை பொறுத்தவரை 10 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கின்றன. இந்த 10 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் வாக்கு எண்ணிக்கை நாம் தற்பொழுது இருக்கக்கூடிய அரசு தொழில்நுட்ப கல்லூரி வளாகத்தில் நடைபெறுகிறது. இதற்கான ஏற்பாடுகள் அனைத்தும் தற்பொழுது தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறது. அரசு தொழில்நுட்ப கல்லூரி வளாகத்தில் 10 பகுதிகளாக பிரிக்கப்பட்டு ஒவ்வொரு தொகுதியும் கோவை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிகளுக்கும் தனித்தனி பகுதிகளாக பிரிக்கப்பட்டு அந்த ஸ்ட்ராங் ரூம்களில் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் நாளை காலை வாக்குப்பதிவு நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது இந்த வாக்குப்பதிவு நடைபெறக்கூடிய இந்த அரசு தொழில்நுட்ப கல்லூரி வளாகம் முழுவதும் தற்பொழுது காவல்துறையினர் கட்டுப்பாட்டில் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. மொத்தம் 3 அடுக்கு பாதுகாப்பானது போடப்பட்டிருக்கிறது. கல்லூரி வளாகத்திற்கு உள்ளே நுழைவதற்கு முன்பாக 3 அடுக்கு பாதுகாப்பை கடந்துதான் ஒருவர் உள்ளே வர முடியும். அந்த அளவுக்கு ஒரு பலத்த போலீஸ் பாதுகாப்பானது போடப்பட்டிருக்கிறது. தற்பொழுதே காவலர்கள் அனைவரும் தற்பொழுது ஜிசிடி கல்லூரி வளாகத்திற்கு வரவழைக்கப்பட்டு யார் யாருக்கு எந்தெந்த பகுதியில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட வேண்டும், பாதுகாப்பு பணியின் பொழுது என்னென்ன செய்ய வேண்டும் என்பன உள்ளிட்ட அறிவுறுத்தல்களை உயர் அதிகாரிகள் வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். நாம் அந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நாளை வாக்கு எண்ணிக்கைக்காக வரக்கூடிய முகவர்கள் மற்றும் ஊழியர்கள், தேர்தல் ஊழியர்கள் ஆகியோர் வரும்பொழுது அவர்களை எப்படி கையாள வேண்டும், அவர்களை எப்படி உள்ளே அனுப்ப வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக முகவர்கள் மற்றும் தேர்தல் அதிகாரிகள் ஆகியோருக்கு QR கோடுடன் கூடிய அடையாள அட்டையானது வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த QR கோடுடன் கூடிய அடையாள அட்டை கொண்டு வரக்கூடிய நபர்கள் மட்டுமே உள்ளே அனுமதிக்கப்பட வேண்டும் என்பன உள்ளிட்ட அறிவுறுத்தல்களும் கொடுக்கப்பட்டு வருகிறது. இந்த வளாகத்திற்குள் நாளை காலை 5 மணி முதலே முகவர்களும் அரசு அதிகாரிகளும் காலை 5 மணி முதலே வர இருக்கிறார்கள். அப்படி வரும்பொழுது அவர்கள் முழுமையாக பரிசோதனை செய்த பின்னர் அனுமதிக்கப்படுவார்கள். குறிப்பாக வரக்கூடிய முகவர்கள் என்னென்ன பொருட்கள் கொண்டு வர வேண்டும், என்னென்ன பொருட்கள் அனுமதி இல்லை என்ற ஒரு பட்டியலும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதில் ஸ்மார்ட் வாட்ச் மற்றும் செல்போன் போன்றவை எதுவும் கொண்டு செல்லக்கூடாது. அதே போல பேனா, பென்சில் போன்ற பொருட்களும் கொண்டு செல்லக்கூடாது என்ற அறிவுறுத்தலும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. உள்ளே வரக்கூடிய முகவர்களுக்கு பேனா, பென்சில் போன்ற உபகரணங்கள் இங்கே தேர்தல் மையத்திலேயே வழங்கப்படும் என்ற ஒரு அறிவுறுத்தலும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. வரக்கூடிய முகவர்கள் அறிவுறுத்தியிருக்கக்கூடிய பொருட்களை மட்டுமே கொண்டு செல்ல வேண்டும், மற்ற பொருட்கள் எதுவும் கொண்டு வரக்கூடாது என்ற அறிவுறுத்தலும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தற்பொழுது உள்ளே வரக்கூடிய வாகனங்கள் அனைத்துமே முழுமையான சோதனைக்கு பின்னரே வாக்கு எண்ணிக்கை மைய வளாகத்துக்குள் அனுமதிக்கப்பட்டு வருகிறது. வாக்கு எண்ணிக்கை நாளை காலை நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் வாக்கு எண்ணிக்கைக்கான ஏற்பாடுகள் அனைத்தும் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறது. நாளை காலை 8 மணி அளவில் வாக்கு எண்ணிக்கையானது துவங்கி நடைபெற இருக்கிறது. முதலில் தபால் வாக்குகள் எண்ணப்பட்ட பின் 8:30 மணி அளவில் வாக்குப்பதிவு இயந்திரத்தில் பதிவாகக்கூடிய வாக்குகள் எண்ணப்பட இருக்கின்றன. இதற்கான ஏற்பாடுகள் விரிவாக செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தொடர்ச்சியாக உயரதிகாரிகள் அவ்வப்போது இந்த வளாகத்தில் வந்து கண்காணித்து செல்கிறார்கள். நாளை காலை 5 மணி முதலே அனைத்து ஊழியர்களும் பணிக்கு வர வேண்டும் என்ற அறிவுறுத்தல்களும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பாலா.